அகைன் இப்போ 20 வால்யூம் என்ன பண்றோம், 20 மினிட்ஸ் விட்டா எவ்வளவு நேரம் நம்ம நேச்சுரல் பிக்மெண்டேஷன் ரிமூவ் ஆகுது. ஏன் இதெல்லாம் பார்க்க போறோம், இது பார்க்க என்ன யூஸ் இருக்கு. ஸோ இப்போ ப்ரௌன் ஷேட்ல கிளைண்ட் கேட்கறாங்கன்னா அவங்களுக்கு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் விட்டாலே போதும் தானே. ஒரு ரெட்டோ கிரீனோ கேட்கும் போது தானே பிக்மெண்டேஷன் கலர் எங்க வரணும், அண்டர்டோன் எங்க வரணும், பேலஸ்ட் எல்லோ வரைக்கும் வரணும். அப்போ ஒரு ஹாஃப் அன் அவர் நம்ம கிட்ட விடணும். இப்போ என்ன பண்றோம், சும்மா நம்மளுக்கு வந்துட்டு பிளாண்ட் ஸ்டேஜ் தான் கஸ்டமர் கேட்கறாங்க, கலர் சூஸ் பண்றாங்கன்னா 20 மினிட்ஸ் விட்டாலே போதும் தானே, 10 மினிட்ஸ் விட்டாலே போதும் தானே. இப்போ என்ன டெவலப்பர் யூஸ் பண்ணியிருக்கோம், 20 வால்யூம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ க்ரீம் அப்ளிகேஷன் எப்படி இருக்கணும், ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரெட் பண்ணிடுறோம். ஹரிசான்டலா வச்சு பிரஷ் ஹரிசான்டலா வச்சு ப்ராடக்ட்டை ஏர்ஃபுல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணிடுறோம். இங்க ஹோல்ட் பண்ணிக்கிறோம், நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுறோம். இப்போ ப்ராடக்ட் ஹேருக்குள்ள போகணும். என்ன மெத்தட் யூஸ் பண்றோம், வெர்டிகல் மெத்தட்ல நம்ம உள்ள தள்ளுறோம். இப்போ எல்லாம் ஹேருக்கும் உள்ள ஸ்ப்ரெட் ஆகுதா, நல்லா பிரஷ் ஸ்ட்ரோக் எப்படி இருக்கு, வெர்டிகலா இருக்கு. ரிவர்ஸ் பண்ணும்போது இப்படி ஸ்ட்ரோக் மேல இருந்து கீழே வருதா, மேல இருந்து கீழே வருது. ஸோ ஃபாயில் ஷீட் பின்னாடி ஷைனிங் இருக்கு, இங்க மேட் மாதிரி இருக்கு. எங்க வச்சு யூஸ் பண்ணணும், மேட் மாதிரி இருக்க இடத்துல தான் நம்ம வச்சு யூஸ் பண்றோம். ஸோ இப்போ என்ன பண்றோம், ப்ராடக்ட் அப்ளிகேஷன் பண்ணிட்டோமா, ப்ராடக்ட் அப்ளிகேஷன் ஆகலாம் நுனியில திருப்பி ப்ராடக்ட் எடுத்து நல்லா அப்ளை பண்ணி. இல்லை என்ன ஆகும், நல்லா ஃபுல்லா க்ரீம் அப்ளிகேஷன் இல்லைன்னா ஒரு இடத்துல நேச்சுரல் பிக்மெண்டேஷன் இருக்கும், இன்னொரு இடத்துல வேற கலர் இருக்கும், 2 கலர் ஷேடா தெரியும். இப்போ ப்ராசஸ் ஒழுங்கா ஆகாதா, ஒரு மாதிரி அன்இவனா இருக்கும். ஸோ இப்போ